ஹாய், நாம் இப்போது கைத்தொழில்.com சேனலில் ஹேண்டில் மாடல் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய ஹேண்டில் மாடல் அப்லோட் பண்ணிட்டோம். ஒரு 6-7 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது அடுத்த டிசைன். நம்ம போடுறது எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் போட்டுட்ருக்குறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிஸ்கட் நாட் கூடைக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி எல்லா கூடைகளுக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில்.com யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தென்னை முடிச்சு கைப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா முள்ளு கைப்பிடின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது நான் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு சின்ன சைஸ் கூடையில் போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் கூடையில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய சைஸ் கூடையில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உள்ளக்க 4 உள்ளக்க வயர் வச்சு போட்டிருக்கிறேன். இந்த வயர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசான வயராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி மடக்கினும் போது ஃபஸ்ட்டு இந்த சின்னது ரொம்ப லேசாக இருக்குது. அதனால நான் உள்ளக்க 3 வயர் இன்சர்ட் பண்ணி போட போகிறேன். பாருங்கள், அதோட மெஷர்மெண்ட் உள்ளக்க வைக்கிற வயரோட மெஷர்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து 1 2 3 4 3.25 அடிக்கிட்ட கட் பண்ணியிருக்கிறேன். 3.25 அடின்றது நான் சின்ன கூடைக்கு போட்டிருக்கிறேன். இதே சப்போஸ் உங்களுக்கு பெரிய கூடையாக போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ கூடையோட அளவு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் 3 வயர் எடுத்துருக்கிறேன். இது லேசான வயராக இருக்குது. நீங்கள் தடிவனான வயராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர் அல்லது 2 வயரே போதும். இது கொஞ்சம் லேசான வயர் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ சென்ட்ரு பார்த்து போடணும். இந்த பிஸ்கட் நாட்டுக்கு பிங்க் கலருக்கு பக்கத்தில் உள்ள வயரில் போடுறேன். அந்த நாட்டில் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். நிறைய பேர் இன்சர்ட் பண்ணுறது எப்படின்றதையும் கேட்குறீங்க, ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்றதையும் கேட்குறீங்க. அதை இதில் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 3.25 அடியில் நம்ம வயர் கட் பண்ணதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். ஒரே மாதிரி அளவில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரே அளவில் எடுத்துட்டு பாருங்கள், ஹேண்டில் எனக்கு மடித்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நான் வயரை எடுத்திருப்பேன். இது ரன்னிங் வயரு. இந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடில் கொண்டு வாங்க. இந்த வயர் கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு இழுத்து விட்டாலே போதும். இது கூட கொஞ்சம் அதிகம்தான், நீங்கள் கம்மியாக இழுத்து விட்டாலே போதும். இதுதான் ரன்னிங் வயரு. பாருங்கள், இந்த வயரை மொத்தமாக பிடிச்சிக்கோங்க. இந்த அளவில் தான் எடுத்துருக்கிறேன். இதை விட கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரன்னிங் வயரை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். நல்ல வரிசையாக வச்சுக்கோங்க. ரன்னிங் வயரை இந்த மாதிரி வரிசையாக வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. இதை லெஃப்ட் சைடு கொண்டு வர்றேன். லெஃப்ட் சைடு கொண்டு இந்த மாதிரி மடித்து அதை எடுத்து மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க வயரை வெளியில் எடுத்துடணும். அதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை டைட் பண்ணி விட்டுருங்க. ரைட் சைடு உள்ளதுக்கு ரைட் ஹேண்ட் எடுக்கணும். இப்போ ரைட் சைடு உள்ளது எடுக்கிறேன். அதுக்கு அதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு வளைவு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை எடுத்து அந்த ரைட் சைடு உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டுக்கு சைடுக்கு ரைட் ஹேண்ட் வரணும், லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட்டில் உள்ள வயரை எடுத்து அந்த வயரை, அதாவது கைப்பிடிக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயரை இப்படி எடுத்துடுறேன். இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ரைட் சைடு எடுத்துருக்கிறேன். ஒரு வளைவு ரிங் மாதிரி போட்டு அதை ரைட் சைடு உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. அந்த 3 வயரையும் வெளியில் எடுத்துக்கோங்க. அந்த சைடு 4 வயர் இருக்கும். ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வயரு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட் சைடுக்கு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் ஹேண்ட் மாற்றி போடும்போது உங்களுக்கு தப்பாக வர மாதிரி தெரியும். இதை அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியதுதான். பாருங்கள், திரும்ப ரைட் ஹேண்ட் ஒரு ரொட்டேட், திரும்ப ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். திரும்ப பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு ரவுண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ள வயரை வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், ரொம்ப பொறுமையாக தான் காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ரைட் சைடு உள்ளதை மடக்கி வெளியில் எடுத்துருங்க. உள்ள இன்னர் வயரை வந்து வெளியில் எடுத்துடணும். இதே போல் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கைப்பிடி, தென்னை முடிச்சு கைப்பிடி, இதை மாதிரி 2 பேரில் சொல்லுவாங்க. முள் கைப்பிடி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை மடித்து உள்ளே போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், அடுத்து உங்களுக்கு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாக வரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ரைட் ஹேண்டு சைடுக்கு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருப்பேன், லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா பாருங்கள், பொறுமையாக போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு லைட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்கள் வந்து இதை சூப்பராக போட்டுருவீங்க, சீக்கிரமாகவும் போட்டுருவீங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹேண்டில் போட தெரிஞ்சாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் கூடையிலேருந்து 5 ரோல் கூடை வரைக்கும் எத்தனை ரோல் போட்டாலும் நீங்கள் வந்து உள்ள வயரை இன்சர்ட் பண்ணி நீங்கள் போடுறது தான். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா கூடைக்கும் போட்டுக்கலாம். நான் ஒரு ரோல் கூடைக்கு தான் இப்போ போட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ரோல் கூடைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். 5, 6 ரோல் கூடைக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா டிசைன் கூடைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பூஜை கூடையாக இருந்தாலும் சரி, பூஜை கூடையில் நம்ம ஃப்ரேம் இல்லாமல் வச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதாரணமாக 2 வயர் வச்சு போடுறது, 3 வயர் வச்சு போடுறது, இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். நம்ம ஒரு ரோல் கூடையிலேருந்து நீங்கள் எத்தனை ரோல் கூடை வரைக்கும் போட்டாலும் நீங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கைப்பிடி. நீங்கள் 2 வயர் வச்சு போடும்போது அடுத்து 3 வயர் வச்சு போடும்போது கூட இவ்வளோ தடிமன் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கூடைகளுக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த கைப்பிடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கைப்பிடி போட்டு நீங்கள் கூட வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கைப்பிடி போட்டு வாங்குங்க. ஏன்னா நமக்கு கூடையே பிஞ்சு போனாலும் நமக்கு கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த ஹேண்டில். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், நான் கொஞ்சம் வர வர ஃபாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா. இதே இது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ரன்னிங் எவ்வளோ வயர் தேவைப்படுதோ அதை கட் பண்ணிக்கிட்டு போடுவாங்க. கட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வயராக உள்ளே இன்சர்ட் பண்ணி போடுவாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணதை பீஸை பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நம்ம எப்படி 2 இதுக்கு அடுத்தது தான் சொல்லியிருக்கோம், 2 பிங்க் கலருக்கு அடுத்து அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம முன்னாடியே 3 இருக்கும். ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த ஒரு சைடு 4 இருக்கும், ஒரு சைடு 3 தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரன்னிங் வயர் வச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள வயரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை நல்லா வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுறணும். 2 நாட் போடுங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு இன்னொரு முடிச்சு அதே மாதிரி போட்டுட்டு எல்லா சைடும் நல்லா ஸ்ட்ராங்காக சொருவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எல்லா சைடும் சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத எங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹேண்டில் வரும். ஹேண்டில் போட்டோம். இதை மாதிரி போட்டு முடிச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட கூடைகளுக்கு போட்டுக்கோங்க. கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ரோமிக் ஒர்க், வயர் ஒர்க்ஸ் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வயரில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. தேங்க்யூ ஸோ மச்.